நமஸ்காரம். நான் உங்கள் சார்லதா ராஜ்கோபால். இப்போ நான் பேச போகிறது அரசியலை பற்றின கொஞ்சோண்டு, ஆனால் அரசியல் இல்லாத ஒரு பேச்சு. வேறு என்ன இருக்கும்? அண்ணாமலை பற்றி தான். திரு அண்ணாமலை ஆக்சுவலாக நாங்களாம் சாதாரணமாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நார்மல் லைஃப் நடத்திட்டு இருந்தவா. 2016 திரு இலகணேசன் அவர்களோட அண்ணா திரு கோபால்ஜி எங்களெல்லாம் மெம்பர் ஆக்கினார் பிஜேபியில் 2016. ஆனால் கூட நான்லாம் ஒன்றும் பண்ணினதில்லை. எங்கள் ஃபேமிலியெலாம் ஒன்றும் பெருசாக அதில் ஈடுபாட்டோடு இருந்ததில்லை. ஓட்டு போடுறது போடுவோம், அவ்வளோதான். கரெக்டாக போடுறது. பிஜேபி நின்னா பிஜேபிக்கு, அலையன்ஸ் யார் இருக்காளோ அவளுக்கு, அப்படி தான், அந்த மாதிரி தான் போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைச்சே திடீர்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சேஞ்சு வருது. ஒரு மனிதன் ஒரு இளம் தலைமுறையை சேர்ந்த ஒரு இளம் வாலிபன் ஒரு எஸ்பியாக இருந்து ஒரு நல்ல போஸ்ட்டில் இருந்து நல்ல ஒரு இதில் இருந்து நாலேஜ் இருக்கிற ஒரு பையன் நம்மளை வழி நடத்துறதுக்கு தமிழ்நாட்டில் ஈடுபட்டு அரசியல் பண்ணுறதுக்கு வந்திருக்கார். அதை பிஜேபிங்கிற ஒரு நல்ல ஒரு கட்சியில் அவர் இணைஞ்சுண்டு அது மூலமாக நமக்கெல்லாம் ஒரு வழி நடத்துறதுக்கு, தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கார். அப்படிங்கிற எண்ணத்தில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறச்சே நம்மளாமும் அவர் கையை பிடிச்சி அவருக்கு வலு சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நிறையா பெண்கள் பிஜேபியில் ஜாயின் பண்ணான். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி தான் ஜாயின் பண்ணேன். உண்மையாக சொன்னான், இந்த டைமில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர்த்தே கையை ஒருத்தர் நீட்டுறதே நம்ம பிடிச்சிட்டா தானே, அந்த கையை பிடிச்சி அதுக்கு ஆதரவு கொடுத்தா தானே அந்த கை நம்மளை மீட்டு எடுக்கும். மேலே கப்பல்லேருந்து ஒரு இடம் விழப்போகிற ஒரு பொருள் கடலில் விழுந்திருக்குன்னா அதை தூக்குறதுக்கு ஒருத்தர் மேலேருந்து கை கொடுக்குறா. நான் திருப்பி கையை கொடுத்தா தானே அவள் நம்மளை தூக்குவா. அப்படி தான் உண்மையாக அந்த மாதிரி நினச்சின்னு தான் நான்லாம் ஜாயின் பண்ணேன், பிஜேபியில் ஜாயின் பண்ணது. அண்டு அந்த என் மக்கள்லாம் நான் ஒரு 3-4 தடவை இடத்துக்கு இப்படி போக வாய்ப்பு கிடைச்சிது. எதேச்சியாக அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தினேன். அப்போ எல்லா இடத்துலையும் பார்க்குறதே நிறையா பெண்கள் அவரை ரொம்ப அன்போடு நடத்தினா. எல்லா இடத்துலையும் அவர் விறுவிறுக்க நடக்கிறது, அவர் பேசுகிற விதம், அவர்கிட்ட இதுங்கிறச்சு எல்லாருமே அவரை ஒரு புள்ள மாதிரி, புள்ள மாதிரி எல்லோரும் நிறையா பேர் பார்த்தா, இன்க்ளூடிங் மை சன். நான் ஒரு என் பிள்ளையாட்டம் தான் நான் பார்த்தேன். இவங்க குடும்பத்தை விட்டு, குழந்தைகளை விட்டு, இந்த வயசில் இவ்வளோ ஃபுல் டைம் இவ்வளோ தூரம் நமக்கு ஒரு கட்சிக்காக, மக்களுக்காக, அந்த கட்சியை வளர்க்குறதுக்காகன்னு இவர் இந்த அளவுக்கு பாடுபடுறார். ஸோ நம்மளால் முடிஞ்ச நம்ம ஹெல்ப்பெல்லாம் நம்ம பண்ணணும். அப்போ கூட நான் ஒரு சாதாரண ஒரு இதில் தான் இருந்துருந்தேன். அப்படின்னு நினச்சி தான் நம்ம நாங்களாம் வாலண்டியர் நிறையா பண்ணினோம். நிறையா பெண்கள் ஒரு பிள்ளையாக நினச்சி தான் அவரை நினச்சி நிறையா பேர் இதுக்கு செஞ்சுன்னு வந்தா. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன் இன்றைக்கி அதெல்லாம் அதாவது பர்சனலாக பிஜேபிக்கும் அவருக்கும் அவர் என்ன காரணங்களால் அவர் வெளியில் வந்தாங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் அவர் வெளியில் வந்திருக்கார். அவர் சொன்னது, இப்போ நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லலை, ஒரு வீதி லீடர்ஸை முதல்ல இது பண்ணி அப்புறம் பிற்பாடு நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், பின்னாடி பண்ணலாம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் நிறையா பேர் இணையலாம், அதில் தப்புன்னே எதுவும் கிடையாது. ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன், நிறையா பேர் ஏற்கனவே பிஜேபியில் இருக்கிறவா, நீங்கள் நம்ம இதுவாக இருக்கிறவங்கள விட்டுருங்க, ஒரு மிடில் கிளாஸ், அதுக்கடுத்து கீழே அந்த லெவலில் இருக்கிற கிரவுண்ட் லெவலில் இருக்கிறவா நிறையா பேர் இந்த கட்சியிலையும் இருக்கா. டிஎம்கே மெம்பர்ஷிப் சேர்க்குற போது அதுலேயும் பேர் கொடுத்துருப்பா. என்ன ஒரே ஃபோன் நம்பர் இதுலேயும் இருந்தால் அதுலேயும் கொடுத்து வச்சுக்கிறது சிரமமாக, இல்லை ஒரே ஆள் 2 ஃபோன் நம்பர் வச்சுன்னு இந்த கட்சியில் ஒரு மெம்பர்ஷிப், அந்த கட்சியில் ஒரு மெம்பர்ஷிப்னு வச்சுக்கிறது சிரமமாக. எல்லாரும் அப்படி தான் கூண்டோட அவாவா அப்படியே வச்சுருந்தா இத்தனை வருஷம் எல்லாம் ஓடின்னு இருக்கு. அது எல்லாருக்கும் எல்லாம் நன்னா தெரிஞ்ச விஷயம். ஆனால் இத்தனை வருஷம் இந்த கட்சியிலேருந்து இருந்துட்டு இன்றைக்கி ஒருத்தர் அதுவும் இந்த கட்சியை இவ்வளோ தூரம் வளர்க்குறதுக்கு ஒரு பாடுபட்ட ஒருத்தர் தனியாக போய் அவருக்கு நிறையா பேர் ஆதரவு கொடுக்குறா, அவருக்கு நிறையா பேர் அவரோட போய் மெம்பர்ஷிப் ஆறா, அந்த வீதி லீடர்ஸில் மெம்பர்ஷிப் ஆறான்னா அது வேறு, அவங்க ஏமாத்துறாங்க, அதில் போகக்கூடாது, அதில் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா பிஜேபிக்கு கிடையாது அப்படின்லாம் சொல்கிறது எனக்கு எந்த விதத்தில் சரின்னு தெரியல. ஏன்னா அங்கே உங்களுக்கு என்ன வந்தது, ஏன் அது உங்களுக்கு என்ன ஃபியர் வந்துடுதா? அங்கேயே எல்லோரும் போயிட்டாங்கன்னா நமக்கு ஒத்துருமே இல்லாத போயிட்டாங்களேங்கிற அந்த எண்ணம் வந்துடுதா? யாரும் ஒன்றையும் இது பண்ணலை. இது துரோகம்லாம் சொல்ல முடியாது. யாருமே எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு ஒரு விஷயன்றதே அனலைஸ் பண்ணி தான் யாரும் ஒரு முடிவுக்கு வருவாள். நிச்சயமாக அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது நிறையா பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான்
அவர் வரமாட்டாரா? அவர் மூலமாக பிகாஸ் அவர் வந்து ஒரு படித்த மனிதன், ஒரு நேர்மையான, ஒரு தைரியசாலி, ஒரு பிரச்சனைன்னு வரைச்சே நமக்காக வந்து நிற்பா அப்படிங்கிற ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் தான் நிறைய இளைஞர்கள் வந்து பின்னாடி போயின்னு இருந்தா. இப்போ திரு விஜய் அவர்கள் வந்தபோது எல்லாராலையும் என்ன பண்ண முடிஞ்சது? ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ நம்ம கட்சியிலேயே இருந்துருந்த ஒருத்தர் போய் வளர்றார் போகிறாருன்னா இங்கேருந்து சில பேர் அங்கே போய் மெம்பர்ஷிப் ஆனாதான் என்ன குறைஞ்சி போயிடுது. இப்போ இதெல்லாம் இதுக்கு உடனே எல்லாரும் பதில் பேசுகிறாங்களே. இவங்கெல்லாம் முன்னாடிலாம் ஏன் இதுக்கு பற்றியும் பேசலை? எத்தனை பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் இவங்கெல்லாம் ஏன் பேசலை? நான் யாரையும் குறைவாக பேசலை, யாரையும் அவமரியாதையாக பேசலை என்ன. ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக தர்மம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அது அவருக்கு அண்ணாமலைஜிக்கு பொதுவானது, நான் இப்போ இருக்கிற திரு தலைவருக்கும் அந்த பொதுவானது. ஸோ எல்லாருக்கும் பொதுவானது. நிறையா அவர் நல்லா செஞ்சார். அதனால் மக்கள் மக்களை ஈர்க்கிற தன்மை அவருக்கு இருந்தது. மக்கள் ஈர்க்கப்பட்டார்கள். அதனால் அவரை தேடிண்டு அவங்க எல்லோரும் போகிறாங்க. ஒரு இளைஞர் வேணும், நமக்கு வழிகாட்டுதல் வேணும்னு அங்கே போகிறாங்க. அந்த 1 வருஷம் 1.5 வருஷத்தில் கூட நம்ம மாற்று இருந்திருக்கலாம். அஃப்கோர்ஸ் நான் உண்மையாக சொன்னால் எனக்கு மோடிஜின்னா அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு மற்றவங்களெல்லாம் ரொம்ப தெரியாது. மோடிஜியே நம்ம ஃபேஸ், நம்ம இந்தியா பிஜேபின்னா முதல் ஃபேஸ் நமக்கு மோடிஜி தான். மோடிஜியே எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் ஓட்டு போடுறதுக்கே சொல்வேனே, அந்த மாதிரி தான் அவர் ஒரு ரோல் மாடலாக அப்போ நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மோடிஜிக்கு அப்புறம் நம்மளோட இதை கொண்டு போய் அட்லீஸ்ட் இந்த பேரை கொண்டு போய் இந்த இடத்துக்கு இது மாதிரி நடக்கணும், கீழ் லெவலில் இருக்கிறவங்களெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி கட்சிக்கு கொண்டு வரணும்னு அயராது பாடுபட்டது அண்ணாமலைஜி தானே. வேறு யார் பண்ணினா? அதை வேறு யாரும் பண்ணலை என்ன. கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருப்பா, அஃப்கோர்ஸ் நான் இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் அப்போல்லாம் தெரியாதே. அப்போ பண்ணிடுறது ஒரு 10,000 20,000 பேருக்கு பண்ணுறதும், லட்சக்கணக்கில் மக்களுக்கு பண்ணுறதும். ஒரு தமிழ்நாடுங்கிறது பரந்த இடம் இல்லையா? அந்த பரந்த இடத்துல ஒவ்வொரு மூலையில் இருக்கிறவாளுக்கும் நம்ம விஷயங்களை கொண்டு போகணுன்னா நேராக போய் பார்க்குறச்சே அந்த வைப்ரேஷன் நம்ம நிறையா அவளுக்கு நம்ம சொல்கிறது, எடுத்து சொல்கிறது, இதெல்லாம் தானே ரொம்ப முக்கியம். நல்ல விஷயங்களை யார் எப்பொருள் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு யார் நல்ல விஷயங்களை செய்ய வந்தாலும், யார் நல்ல விஷயங்களை சொன்னாலும் கேட்டுக்கணுங்கிற எண்ணம் தானே நமக்கு. ஸோ அந்த மாதிரி கிராமங்களில் இல்லாமல் கொண்டு போய் இவர் சேர்த்து எல்லா இடத்துலையும் பிஜேபியை கொடி. இன்றைக்கி நான் அன்றைக்கி கிராமத்துக்கு போகும்போது பார்த்தா ஒரு ஆட்டோவில் ஃபுல்லாக பிஜேபி கொடி. எங்கெல்லாம் இன்டீரியர்லாம் போனோன்னா எல்லா இடத்துலையும் பிஜேபி கொடி. அந்த அளவுக்கு பிஜேபி வளர்ந்ததுக்கு காரணம் நிச்சயமாக அண்ணாமலைஜிங்கிறத யாரும் மறுக்கவே முடியாது. இப்பயும் பிஜேபியில் உண்மையான அன்பும் ஆதரவும், அதில் பதவியிலையும் இருக்கிறவா சரி இதை நம்ம மேற்கொண்டு கொண்டு போக வேண்டாங்கிறவா சில பேர் போகாத இருப்பா. சில பேர் சைலண்ட்டாக அங்கேயும் ஆதரவு கொடுத்துட்டு இங்கேயும் இருக்கிறவா இருப்பா. சொல்லாத இருந்தால் யார் என்னங்கிறதுக்கான யாருக்கு தெரியும்? இது எதுக்கு உடனே இதை ரிப்ளை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதே மாதிரி திரு அண்ணாமலைஜி ஆகட்டும், அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா மனிதர்களாகட்டும், பிஜேபியில் இருக்கிறவளாகட்டும், ஸோ இது எதுவுமே ஒரு மாற்றம் நடக்கிறது யாரும் தயவு செஞ்சு வார்த்தைகளை கொட்டினா அள்ள முடியாது. சுடு சொற்களை கொட்டினா எதையுமே மாற்ற முடியாது. நடக்கிறத இது கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இன்னொன்று இப்போ தான் இந்த மாதிரி நேரங்களில் ஏற்கனவே அந்த ஒரு பிரிவு வந்திருக்குங்கிறச்ச இதை இன்னும் கொஞ்சம் குழப்பி விட, இன்னும் கொஞ்சம் வேறு சதி நடந்து இதுக்குள்ளே அவாவா பதிவு போட்ட மாதிரி வெவ்வேறு விதமான பதிவுகள். இப்போ அண்ணாமலைஜியோட குரூப்லேருந்து திரு மோடிஜி, அமித்ஷாஜிலாம் பற்றி இது தப்பான பதிவுகள் இதெல்லாம் போட வேண்டியது. ஸோ அவர் தான் போட வைக்கிறாருங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வர வேண்டியது. ஸோ அவரை மேலே இன்னும் கொஞ்சம் தான் துளி சாஃப்ட் கார்னர் இருந்தால் அது போயிடணும், முழுக்க அவர் ஒழிச்சிடணுங்கிற மாதிரி எண்ணம் இருக்கிற, அதில் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறப்பா இருப்பா இல்லையா? உலகம்னா எல்லாம் தானே. எந்தெந்த நேரத்துலையும் என்னென்ன அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்க முடியும், நம்ம அதில் என்னத்தை பெனிஃபிட் காண முடியுங்கிறது தான் இன்றைக்கி வாழ்க்கையாக இருக்கிறவைய. மக்களுக்கு எது நல்லது செய்ய முடியுங்கிறது யாருக்குமே எங்கேயும் இல்லை. ஸோ அது எதாக இருந்தாலும் பொறுமையாக பார்ப்போமே, ஏன் வெயிட் பண்ணுவோமே. ஒரு நாளைக்குள்ளே அவாத்திர பேர் சேர்ந்துருக்கான்னு சொன்னால் சேரட்டமே, என்ன தான் நடக்கிறதுன்னு பார்ப்பேன். என்ன அப்படி ஒரு அவசரம் எல்லாத்தையும் வார்த்தை கொட்டல்? ஏன் இப்படி இந்த வலைதளங்களில் ஏன் இப்படி ஒரு போர்? நானா நீயா நானா, அவன் பண்ண தப்பு, இது பண்ண தப்பு. எங்கே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே எதுவும் நிஜம் தெரியாத போது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்தறிவதை மெய். யாரும் இங்கேயும் இவரும் அவரும் சொல்லலை, அங்கேயும் யாரும் சொல்லலை. அப்போ என்ன நடந்ததுன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. அவர் போய் பார்த்துட்டு முறையாக 2 நாள் இருந்து அவங்கெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தாருங்கிறது ஃபோட்டோஸ் வருது, நமக்கு வெளியில் போட்டுட்டா அது தெரியும், அவ்வளோதான். அவர் நான் அவளை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், நான் சுமூகமான முறையில் நான் விளைகிறேன், நான் மது கொடுக்குறேன், அவரும் கொடுத்துருக்கார். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த மாதிரி அந்த இதுக்கு வாங்க, நம்ம ஒரு ட்ரைனிங் எடுத்துப்போம், இது பண்ணிப்போம், அப்புறம் நம்ம எலெக்ஷன் இருக்கிறத பற்றி பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. எலெக்ஷனுக்கு அவர் இன்னும் கட்சி துவங்கலை, கொடி எடுக்கலை, ஒன்றும் எடுக்கலை.
ஏன்னா நேற்றுக்கு தான் ரிசைன் பண்ணியிருக்க, முந்தான தான் ரிசைன் பண்ணியிருக்கார். அப்போ தான் அவர் டிசைட் பண்ணுறார். ஸோ இது மாதிரி எதுக்கு அவசரப்பட்டு இது மாதிரி பேசணும்? இந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் பிஜேபியோட ஒரிஜினல் பிஜேபியோட தலைவர்களும் சரி, திரு அண்ணாமலைஜிகிட்ட இருக்கிறவங்களும் சரி, எல்லாரும் கொஞ்சம் மற்ற அங்கே இருக்கிற தொண்டர்கள் அப்படிங்கிறவாளை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுவோம். அனாவசியமான இந்த போர்கள் நேற்று வரலையும் நம்மளோட இருந்தவா, ஒரு அண்ணன் தம்பியா அண்ணன் பழகினவாளை இன்றைக்கி உடனே தாக்கி பேசுறது தப்பு. அது அவர் இருக்கிறதையே, அவர் கட்சியில் இருக்கிறதையே நடந்துருந்தது. நானே பார்த்துருக்கேன் வலைதளங்களில் திரு அண்ணாமலைஜியை பற்றி. அவர் இவங்களை பற்றியும் அங்கேருந்து பேச்சு, அது இவங்க தான் போட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. அந்த பேரில் இன்னி தான் ஃபேக் ஐடியில் நிறையா மெசேஜஸ் வருது. ஸோ யார் எது போடுறாங்கிறது நிஜமே கிடையாது. ஆனால் நிஜம் இல்லாத ஒரு மாய உலகத்தை பார்த்து எல்லோரும் மயங்கி தான் நம்ம எல்லோரும் இன்றைக்கி ஓட்டு போட்டிருக்கா. நிறையா பேர் அதை தான் பார்த்து மயங்கின்னு இருக்கா. இன்றைக்கி மாய உலகத்தை பார்த்து தான் இன்றைக்கி உலகமே மயங்கின்னு இருக்கிறது. அதுதான் நிஜம்னு நினைக்கிறதுங்க உலகத்தில் என்ன. அதனால் அப்போ யாரால் என்ன பண்ண முடிஞ்சது? அந்த மாதிரி ஒன்று நிற்கிற போது, இல்லை அப்போ நம்ம திராவிட கட்சிகளோடு நம்ம சேர்ந்து இருக்கிற போது நம்ம என்ன பண்ணினோம்? அப்போ எல்லாரும் ஒத்துண்டு என்ன அண்ணாமலைஜி சொன்னார்னு பிஜேபிக்காரங்க அத்தனை பேர் ஒத்துண்டு ஏடிஎம்கேக்காக சப்போர்ட் பண்ணி எல்லாரும் அவங்க எப்பெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறாங்களோ அத்தனை பேர் கூட போயிருக்காங்க. பிஜேபிக்காரங்க என்ன சொன்னாங்களோ அத்தனை பேர் சேர்ந்து போயிருந்திருக்காங்க. அப்போ ஒன்றும் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் போயிருந்திருக்காங்க. இப்பயும் அவரோட சேர்ந்துருக்கிறோம் எல்லாரும் கட்சிக்காரான்னு சொல்லவும் முடியாது. கட்சி இல்லாதவங்க பொதுமக்கள் கூட சேர்ந்துருக்கலாம். அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்போ நம்ம அவருக்கு நான் அன்றைக்கி அண்ணாமலை வந்தபோது நான் அப்படி சப்போர்ட் பண்ணணும்னு நான் அன்றைக்கி கிளம்பினேனோ, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுத்து. இப்போ மதவாதம்னு இத்தனை நாளாக ஒரு சில இதெல்லாம் எண்ணங்கள் இருந்திருக்கும். அந்த மதவாதம் இல்லாத அவர் தனியாக போயிட்டா இருப்பா. நம்ம போய் இப்போ அவரோட ஜாயின் பண்ணியிருக்கலாம், கூட ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஸோ இது எதுவுமே வி ஹாவ் டு நம்ம வெயிட் பண்ணி நம்ம கொஞ்சம் பார்த்து அமைதியாக இருப்போமே. எதுக்கு இந்த சண்டைகள்? கொஞ்சம் பொறுமையாக இருந்து எதுவுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நினைப்போம். அதுதான் முக்கியம். அதுக்காக நான் பிஜேபி இதுவாகணும்னு நினைக்கல, அண்ணாமலை தான் வளரணும்னு நினைக்கல, பிஜேபி வளர வேண்டாம்னு நினைக்கல. ரெண்டு பேரும் வளரணும். ரெண்டு பேரும், அதாவது ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு இதுன்னு சொல்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறா. என்ன மத்தியில் பிஜேபி வேணும், மாநிலத்தில் அண்ணாமலை சப்போர்ட்டான்னு கேட்குறா. நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இத்தனை நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மத்தியில் பிஜேபியும் மாநிலத்தில் ஏடிஎம்கே தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ அந்த அண்ணா ஏடிஎம்கே சப்போர்ட் அலையன்ஸில் வச்சு ஒத்துக்கலையா நீங்களா? அதே மாதிரி தானே இப்போ நாளைக்கு அண்ணாமலை மூலமாக நல்லது நடந்து நல்ல விஷயங்கள் வந்ததுன்னா ஏன் அந்த பிஜேபியும் இந்த அண்ணாமலையும் சேர்ந்து ஏன் நான் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடாது? அதை செய்கிறது ஏன் அந்த அக்செப்டன்ஸ் உங்களுக்கு வரல? யோசிப்போம். தயவு செஞ்சு அனாவசியமாக ரெண்டு பக்கமும் யார் வார்த்தைகளை விடாதீங்க. நல்லதே நடக்கும்னு நினச்சி நம்பிக்கையாக இருப்போம். நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும். என்ன, தமிழகம் என்றும் வளர வேண்டும். இதுக்கு முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம இந்தியா, நம்ம பாரதம் நல்ல மேன்மையாக இருக்கணும். அதுக்கு இந்த பிஜேபி தலைவர்கள், அதற்காக பாடுபடுற பிஜேபி தலைவர்கள் நல்லா இருக்கணும். பாரத் மாதா கி ஜெய். அது என்றைக்குமே பாரத் மாதா கி ஜெய்ங்கிறது பிஜேபியோட ஒட்டி தனிப்பட்ட ஸ்லோகன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வந்தே மாதரம் அப்படிங்கிறது ஒன்லி பிஜேபியோட ஸ்லோகன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொரு இந்தியர்களுக்குமான வார்த்தை அது. ஒவ்வொரு இந்தியர்களுக்குமான வார்த்தை பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியர்களுக்கான வார்த்தை. அதை எந்த பிஜேபிக்காராலும் நான் தான் தனியாக சொந்தம் கொண்டாடுவேன்னு சொல்ல முடியாது. எந்த தமிழ்நாட்டுக்காராலும் நான் தான் சொந்தம் கொண்டாடுவேன்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு இந்தியர்களுக்கான வார்த்தை. பாரத் மாதா கி ஜெய்.